பண்டைய காலத்தில் நகரங்கள், தமிழ்நாட்டில் இருந்த நகரங்கள். நகரம்னா என்ன? சும்மா நகரம் அப்படின்ட்டு படிச்சுட்டு போகக்கூடாது. ஆதரியம் வேற. முதல்நிலை தொழில் ஃபஸ்ட்டு மேற்கொள்வான் விவசாயம். அதில் சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் இருந்தால் தான் இரண்டாம் நிலை தொழில் வரும். ஆமாவா? வியாபாரம் இதெல்லாம் எப்போ வியாபாரம் செய்வோம்? நம்ம தேவைக்கு போக எக்ஸஸாக ப்ரொடக்ஷன் ஆகணும். சரியா? இப்போ நாடோடியாக இருந்து விவசாயம் செஞ்சு சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் நடக்குது. அப்போ தான் இரண்டாம் நிலை தொழில் மூன்றாம் நிலை தொழிலே வரும். ஏன்னா இங்கே சர்ப்ளஸாக இப்போ வீடு கட்டுற வேலை செய்கிறான், அவனுக்கு சேர்த்து என்ன இருக்கணும்? விவசாயத்தில் உற்பத்தி நடந்திருக்கணும். கரெக்டாக? இப்போ விவசாயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் நடந்தால் தான் மற்ற தொழிலெலாம் செய்வாங்க. நெசவு தொழில், அவனுக்கு சாப்பாடு ப்ரொடக்ஷன் பண்ணணும். அப்போ விவசாய உற்பத்தியில் உபரி உற்பத்தி நடக்கணும். அப்போ தான் நகரமே உருவாகும். அதுக்கப்புறம் அவன் ஊரில் உற்பத்தி செய்யக்கூடிய முதல்நிலை இரண்டாம் நிலை பொருள்லாம் என்ன பண்ணுவான்? பக்கத்து ஊரில் வைப்பான். பக்கத்து ஊர்லலாம் சப்ளை பண்ணி இன்னும் சர்ப்ளஸாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவான்? வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவான். அப்போ இரண்டாம் நிலை தொழில் மூன்றாம் நிலை தொழில் நடக்கக்கூடிய இடம் தான் அது நகரங்கள். சரியா? அது கிராமத்தை ஒட்டி இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி பண்டைய தமிழகம். நம்ம இதுக்கு முன்னாடி நகரங்கள் எங்கே பார்த்தோம் வரலாற்றில்? சிந்து சமவெளி நாகரிகம். அதே மாதிரி நகரங்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அதுக்கு எவிடன்ஸ்லாம் நம்மளுடைய சங்ககால இலக்கியர்கள் அதெல்லாம் இருக்குது. புகாரை பற்றி இருக்குது, கொற்கை, தொண்டி, வஞ்சி, இந்த நகரங்களை பற்றிலாம் அதில் பேசியிருக்காங்க. இந்த நகரம் இப்படி இருந்தது அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. அது இவனுங்க எவிடன்ஸுக்கு எடுத்துக்கல. அது ஏதோ ஒன்று உடான்ஸ் அடிச்சிருப்பானுங்க போங்கப்பா அப்படின்னு எடுத்துக்கல. ஆனால் அவனுங்களோட வரலாறு மட்டும் என்ன பண்ணிக்கிட்டானுங்க? திரிக்கிறது. வட இந்தியனுங்க. வட இந்தியனா அவங்க இல்லை, அவங்க எல்லாத்தையும் வட இந்தியன் மொத்தமாக சொல்ல முடியாது. இந்த குரூப்பு அது மட்டும் எழுதப்படாத ஆவணத்தை கூட அவன் வரலாற்று காலமாக எடுத்துக்கிறான். இது உண்மையாக இருக்குது, எழுதப்பட்ட ஆவணருக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறான். சரியா? அதுக்கான எவிடன்ஸ் தான் இப்போது நடத்திட்டு இருக்காங்கல்ல. எத்தனாவது கட்ட 3-4 போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் எவ்வளோ அதுக்கு நிதி ஒதுக்குனாங்கன்னு பார்த்துக்கோங்க. பட்ஜெட்டில் அகழ்வாராய்ச்சிக்குன்னு சொல்லிட்டு 4 வருஷமாக நிதி ஒதுக்குறது இப்போ தான் முதல்ல. எந்த மாநிலம் ஒதுக்கிருக்க மாட்டாங்க. வரலாறு முக்கியம் அமைச்சரே. கிராமம்னா என்ன, நகரம்னா என்னன்னு பாட்டியும் சரி அம்மாவும் ஆசிரியையா டீச்சரும் பொண்ணு பேசிக்கிறாங்க. நகரம்னா என்னது? இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை தொழில். ஹரப்பா, மொஹஞ்சதாரோ தமிழகத்தின் தொன்மையான நகரங்கள் இருந்திருக்கின்றன. மதுரை, காஞ்சி, பூம்புகார் இதெல்லாம். இதில் ஒரு சில நகரங்கள் கடற்கரை ஓரத்தில் இருக்கும். துறைமுக நகரங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எங்கெங்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்குது பாருங்கள். அயல்நாட்டு பயணிகளின் பயண குறிப்புகள். வெளிநாட்டிலேருந்து வந்து வியாபாரம் செஞ்சுட்டு வரான்ல, மெயினாக நம்மளோட லொக்கேஷன், ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் இங்கே இருக்கா? இந்த பக்கம் தென்கிழக்கு ஆசிய நாடுகள், சீனா, கொரிய நாட்டு மன்னன் நம்ம நாட்டு தமிழ் பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான் பண்டைய காலத்துலேயே. அங்கே அம்மன் தான் கூப்பிட்றாங்களாம். இன்னும் பசங்க குழந்தைங்க அவங்களோட அம்மா என்னன்னு சொல்கிறாங்க? அம்மானு கூப்பிட்றாங்களா. அவங்க மொழியில் கூப்பிடல, தமிழில் கூப்பிட்றாங்க. அந்த மாதிரி பாருங்கள். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது கொரியா. கற்பு வறுமை கிடையாது, இது நடந்த ஃபேக்ட். அங்கெல்லாம் இருக்குது நம்ம தமிழை பற்றி. அதேமாரி இந்த பக்கம் உள்ளவங்க அரேபியா, எஜிப்து, கிரேக்கம், ரோமானியம், மெசபடோமியா இவங்களும் வந்துட்டு போயிருக்காங்க. என்ன காரணம்? நம்ம லொக்கேஷன் இப்படி நிறைய இடத்துல பேசியிருக்கு. ஜாகிரபிக்கல் லொக்கேஷன். நான் இவ்வளவு தூரம் பிரயாணம் செஞ்சு போகணும்ல, தேவையில்லை. இந்த சீனா இங்கே இருக்கிறவங்களாம் வந்து நம்மகிட்ட கொடுத்துருவான் பொருளை, நம்மகிட்ட உள்ள பொருளை வாங்கிட்டு போவான். அதேமாதிரி இங்கேருந்து வரவனுங்க நம்ம பொருள் ப்ளஸ் சீனா அவங்க பொருள்லாம் வந்துட்டு வாங்கிட்டு போவான் நம்மக்கிட்ட இருந்து. அதேமாதிரி அவன் நாட்டில் இருக்கக்கூடிய பொருளை நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா? ரைட். அடுத்தது இப்போ தொல்லியல் கண்டுபிடிப்புகள் ப்ளஸ்ஸு வெளிநாட்டு பயணிகளுடைய குறிப்புகள். அதில் இருந்தனால நமக்கு தெரியுது. பூம்புகார்
நிறையா நகரம் இருந்திருக்கு, அதில் பூம்புகாரும் உண்டு. எங்கே சார் இருக்குது பூம்புகார்? காவிரி ஆறு போய் கலக்குதா? அது போய் கலக்கிறாடா அங்கே பூம்புகார். அங்கே இப்போ கூட அங்கே அருங்காட்சியகம் அமைச்சிருக்காங்க பூம்புகார். அது நகரம் இருந்துச்சுலே அந்த இடத்துல. யார் அமைச்சிருப்பா? கவர்மெண்ட்டா? எந்த கவர்மெண்ட்டு? அதில் யாருமே அமைச்சிருப்பாங்க? சிஎம் யாராக இருந்திருப்பாங்க? போய் எடுத்து பாருங்க. கோவலனும் கண்ணகியும் இந்த ஊரில் தான் பிறந்தார்கள். நமக்கு தெரியும், கோவலன் கண்ணகி பூம்புகாரில் தான் பிறப்பாங்க. புகார்னு சொல்லுவாங்க, பூம்புகார்னு சொல்லுவாங்க. காவேரி பூம்பட்டினம்னு சொல்லுவாங்களா இன்னொரு பேர்? ஆமாம், அங்கே தான் பிறப்பாங்க. அப்புறம் கடைசி காலத்தில் அங்கே அவன் தவறான வழியில் போயிடுவான். அப்புறம் அவனை திருத்தி கூட்டிகிட்டு போவான் மதுரைக்கு. அங்கே போய் மாட்டிக்குவாங்க. திருடிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு கொல்லன் தப்பாக சொல்லிடுவான். ராஜா அவனுக்கு தண்டனை கொடுத்துருவான். எங்கே? மதுரையில். அப்புறம் இவ போய் ப்ரூவ் பண்ணுவாள். யார்? கண்ணகி. அந்த கொலுசு உன்னோடது வேற, தண்டம் தானே, சிலம்பு உன்னோட சிலம்பு வேற, என்னோட சிலம்பு வேறன்னு உடச்சி ப்ரூவ் பண்ணுவாள். ஐயோ தப்பாக தீர்ப்பு கொடுத்துட்டேன்னு என்ன பண்ணிடுவான் அந்த ராஜா? இறந்து போயிடுவான். அப்போ நீதி நழுவாமல் ஆட்சி செஞ்சுருக்காங்க, அதுவும் தெரியுது. மனுநீதி சோழனா? மனுநீதி சோழன் இல்லை, அது வேற கதை. அடுத்தது பாருங்க, போட்டுருக்கு பாருங்க. ஒவ்வொரு நகரமும் தமது தேவைக்கு எஞ்சியது போக, ஒவ்வொரு நாடும் தமது தேவைக்கு எஞ்சியது போக எஞ்சிய பொருளை, தேவை போக எஞ்சிய பொருளை அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும். தங்கள் நாடு பற்றாக்குறையாக உள்ள பொருளை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யும் வேண்டியிருந்தது. அப்போவே இதற்காக கடல்வழி வாணிகம் அதிகரித்த போது துறைமுகங்கள் உருவாகின. துறைமுகம்னா என்ன பண்ணும்? போர்ட்டு, இங்கிலீஷில் என்னது? கப்பல் நிற்கிற இடம், சரியா? அத்தகைய துறைமுகங்களில் வரலாற்று சிறப்புமிக்க ஒன்று தான் பூம்புகார். இது வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது. ஆமாவா? வங்காள விரிகுடா, இதெல்லாம் வங்காள விரிகுடா. பே ஆஃப் பெங்கால். வங்காளம்னு பேர் வந்து அது வங்கம். வங்கம்னா எதை குறிக்கும்? கப்பல். தமிழில் பார்த்துருப்போம். வங்கம்னா என்னது? கப்பல். அந்த தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ளது. எல்லாமே ஃபேக்ட் பார்த்துக்கோங்க. காவேரி, அதை பூம்புகார் எங்கே இருந்துச்சு? வங்க கரையில், வங்கக்கடல் கரையில். எந்த நதி ஆற்றுல கலக்கிற இடம்? காவேரி. எந்த ஊருக்கு பக்கத்தில்? மயிலாடுதுறைக்கு பக்கத்தில். ஓகேவா? அதெல்லாம் கண்ணகி சிலை எல்லாம் இருக்கும். எல்லாம் நினைவு சின்னங்கள் கட்டியிருக்காங்க நம்ம ஆளுங்க. இப்போ பூம்புகார் துறைமுகம். இதுக்கு இன்னொரு பேர் என்னது? காவேரி பூம்பட்டினம், புகார், பூம்புகார். சோழ அரசனுடைய துறைமுகம். சங்ககால சோழ அரசன், இடைக்காலம் கிடையாது, சங்ககாலம். சங்ககாலம்னா இடைக்காலத்துக்கு முன்னாடி உள்ளது. பண்டைய கால இந்தியா இருக்குல்ல, அதில் உள்ளது. சங்க காலத்தில் எந்தெந்த மன்னர்கள் இருப்பாங்க? ஆமாம், மூவேந்தர்கள். வெரி குட். பட்டினப்பாலை நோட் பண்ணிக்கோங்க. தமிழக வரலாறு கேட்டிங்கல்ல, மணிகண்டன், இதெல்லாம் தான். பட்டினப்பாலைன்றது, பட்டினம் அப்படின்னா நகரத்தை குறிக்கும். ஒரு நகரத்தினுடைய சிறப்பை பற்றி அந்த பட்டினப்பாலையில் பேசியிருப்பாங்க. அது எந்த நகரம்? அந்த பூம்புகார் நகரத்தை பற்றி தான் பேசியிருப்பாங்க. அதேமாதிரி சிலப்பதிகாரம், மணிமேகலை, அதெல்லாம் பேசியிருக்காங்க. அதில் அதிகமாக பட்டினப்பாளையெல்லாம் நிறைய பேசியிருப்பாங்க. இரட்டை காப்பின்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஏன் இரட்டை காப்பியம்? காப்பியம்னா என்ன? நடந்த விஷயத்தோடு கம்பேர் பண்ணி ஒரு பெரிய கதை எழுதிப்பாங்க, அதான் காப்பியம். இங்கிலீஷில் என்ன அதுக்கு? சரி, அப்புறம் பேசிக்கலாம். ரைட். இரட்டை காப்பியம். எப்பிக்கா? தமிழ் எப்பிக்ஸ்.
எபிக்ஸ். ஏன் இது ரெண்டு இரட்டை காப்பின்னு சொல்கிறாங்க? அதோட நீட்சி தான். கண்ணகியோட பொண்ணா? கோவலன் மாதவியோட பொண்ணு இல்லை, மாதவியோட பொண்ணு, கண்ணகியோட பொண்ணு கிடையாது. கண்ணகி குழந்தை இருக்காது. கோவலன் மாதவி. அவர் ரெண்டாவது துணைவியார் சொல்லாமல், இணையர் சொல்லாமல் எப்படி வச்சுக்கலாம்? யாருக்கு? கோவலனுக்கு ரெண்டாவது இணையர். ஆமாம். அந்த அம்மாவுக்கும் கோவலனுக்கு பிறந்தவ தான் மாதவி. மாதவி தான் இதில் வருவா, மணிமேகலையருக்கு வருவா. அதேமாதிரி சிலப்பதிகாரம் பூம்புகாரின் சிறப்பை நிறைய பேசியிருப்பாங்க, எப்படி நகரம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சிலப்பதிகார நாயகி கண்ணகி, அவரோட தந்தையை நாயகன். நாயகன் நம்ம ஆளுக்கு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணிடுவான்? நம்மள்கிட்ட ஒரு நாய் அப்படி இப்படின்னு கதை விட்டுருவான். நம்ம தானே ஏதோ ஒரு கதையில் மாடுன்னு மாடெல்லாம் மற்றவை எவைன்னதுக்கு மாடு இது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டான். நம்மளாம் கேனைனாக இருக்கனால. யார்? ஆமாம். நாயகன் அப்படின்னாக்கா பெருங்கடல் வணிகன் அப்படின்னு அர்த்தமா? நோட் பண்ணிக்கோங்க. பெருங்கடல் வணிகன். கடலில் போய் பொருளை விற்றுட்டு அங்கே உள்ள பொருளை வாங்கிட்டு வருவேன். உள்நாட்டு வியாபாரம் செய்ய மாட்டாங்க. கண்ணகியோட அப்பா. அவனோட பேர் என்ன? நாயகன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருங்கடல் வணிகன். ரைட். அதே மாதிரி கோவலனுடைய தந்தை சாத்துவன், பெருவணிகன். இவன் கடலில் போய் வியாபாரம் செய்கிறவன்ல, உள்நாட்டில் வியாபாரம் செய்கிறவன். சரியா? பெருவணிகன். சாத்துவன் யாரோட அப்பா பேர்? கோவலனுடைய தந்தை பேர். அதுக்கு என்ன பொருள் பார்த்துக்கோங்க. இதிலேருந்து பெரு வணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் நிறைந்த பகுதியாக பூம்புகார் விளங்கியது. அதான் அவங்க பிறந்த ஊர். இவங்க அப்பா பெருங்கடல் வணிகன் நாயகன், சாத்துவன் பெருவணிகன். யாரோட அப்பா? கோவலனுடைய அப்பா. இதிலேருந்து அப்போ நிறையா வணிகர்கள்லாம் அங்கே இருந்திருக்காங்க. வியாபாரம் அல்லாத வேறு தொழில் செய்கிறவங்க, மெயினாக வணிகர்கள். அதேமாதிரி இங்கே வணிகம் செய்ய வந்தவங்க கிரேக்கம், ரோமானியம் வந்த மண்ணும் இருந்துள்ளனர். அதில் சொல்லியிருப்பாங்க வெளிநாட்டுக்காரங்களாம் வந்தாங்க போனாங்கன்னு அந்த சிலப்பதிகாரத்தில் பேசியிருப்பாங்க. கிரேக்கம் ரோமானியம் எங்கே இருக்குது? இந்த பாருங்க, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. பக்கத்து நாடு தான் கிரேக் ரோமானியம். இதுவும் அங்கேருந்து வந்திருக்கானுங்க. இது வரைக்கும் வந்துட்டு இங்கே இஸ்துமிஸ். என்ன இஸ்துமிஸ் இங்கே இருக்குது? கான்ஸ்டாண்டினோபிளா, சூயஸ் இஸ்துமஸ். சரியா? அப்புறம் அங்கேருந்து செங்கடலில் உள்ள பூந்து வருவாங்க. இங்கே வந்து பொருளை வாங்கிட்டு ரிட்டர்ன் போவாங்க. அவங்களாம் அங்கேருந்து வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ சிறப்பான நகரம். தொடர் வணிகத்தின் காரணமாக இவர்களில் பலர் பூம்புகார் நகரிலே வந்திருக்கிறார்கள். அங்கேயே தங்கியிருக்கானுங்க, வசித்திருக்கிறார்கள். அங்கேயே தங்கிட்டாங்க. அவங்களால இங்கே வந்து தங்கியிருக்காங்க. கிரேக்க ரோமானியத்தை சேர்ந்தவங்களாம் இங்கேயே தங்கிட்டான். இங்கேருந்து பொருள் வாங்கி வைக்கிறது, அவங்களால கப்பல் வந்து அவன்கிட்ட கொடுத்து விட்றது, அந்த மாதிரி. அப்போ ஃபேமிலியோடு செட்டில் ஆகிடுவான். அப்போ என்ன, அவனுடைய கலாச்சாரம் நம்மக்கிட்ட பரவும், நம்ம கலாச்சாரம் அவன்கிட்ட போகும், அவன் மொழி நமக்கு வரும், நம்ம மொழி அவன் எடுத்துக்குவான். குறிப்புகள் இருக்குது எல்லாத்துக்கும். வெளிநாட்டவர் குடியிருப்புகளும் இருந்தன. எப்போ? பண்டைய காலத்தில். அதுதான் சிறப்பு. பல்வேறு மொழிகளும் பேசப்பட்டன. கப்பல் இல்லை, ஏன்னா அவன் மொழி இருக்குல்ல. கிரேக்கர்கள் கிரேக்க மொழி பேசுவான். இன்னொருத்த யார் பார்த்தோம்? ரோமானியர்கள். யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். லத்தீன் மொழி. சரியா? அது பேசுவான். அதெல்லாம் கப்பலிலிருந்து சரக்குகளை இறக்கி வைக்கும் ஏற்றம் சில மாதங்கள் ஆகும் என்பதால் அயல்நாட்டு வணிகர்கள் இங்குள்ள மக்களுடன் உறவாடவும் வாய்ப்புகள் உருவாகின. கப்பலை வந்து நிறுத்திட்டு வந்துடுவாங்க. இதுக்கு என்ன படம்? காதல் வந்தால் சொல்லி அனுப்பு. என்ன படம்? இயற்கையில் வரும் பாருங்க. கப்பலை நிறுத்திட்டு இந்த கதை தான் இது. அது வேணாம், நம்ம மாடனாக எடுத்துருப்பான். அவன் அங்கே வருவான், உறவாடவும். இங்கே லவ் பண்ணுவான் பெண்ணை எல்லாமே. அவன் நம்ம பெண்களை லவ் பண்ணியிருப்பானுங்க. இங்கே திருமணம் பண்ணி செட்டில் ஆகிருப்பான், இல்லை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருப்பான். சரியா? அதான் சொல்கிறாங்க. பூம்புகார் மக்கள் வெளிநாட்டவர் மொழிகளை கற்றறிந்தனர், அயல் நாட்டவரும் தமிழ் மொழியை கற்றனர்.
ஏன்னா அவன்கிட்ட பேசணும்ல. பண்ட மாற்றங்களோடு கூடவே மொழி மாற்றமும் ஏற்பட்டது. நம்ம நாட்டு பொருளை வாங்கிட்டு போனால் அதேமாதிரி நம்ம நாட்டு மொழியையும் வாங்கிட்டு போகிறான். நம்ம மொழி இப்போ நம்ம நிறையா வார்த்தைகள் வந்து வெளிநாட்டில் நம்ம தமிழ் வார்த்தைகள் இருக்குது. அது மாதிரி இதன் விளைவாக சிந்தனை பரிமாற்றமும் பண்பாட்டு கலப்பும் ஒன்று. நம்ம கருத்துக்கள் அங்கே போகிறது, அவங்க கருத்து நல்ல விஷயத்த நம்ம எடுத்துக்கிறது, ரெண்டு கலக்குது. இதெல்லாம் பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்துக்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்கினர். அதனால தான் அவன் இங்கே வந்து தங்குவான். திருட்டு கொலை இருந்தால் என்ன பண்ணுவான், நம்ம நாட்டு பக்கம் வரவே மாட்டான். மிக சரியான விலைக்கே பொருட்களை விட்டன நேர்மையாக. இன்னமும் நீங்கள் போனீங்கன்னா இந்த செட்டிநாடுன்னு சொல்லுவாங்க, செட்டியாருங்க செட்டிநாடுன்னு சொல்லுவாங்க. இந்த காரைக்குடி அந்த ஏரியாலாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உன் காசு 5 பைசானாலும் அவன் கணக்கு வச்சுருப்பான். அடுத்த தடவை நீ எக்ஸ்ட்ரா கொடுத்துன்னா இந்தாப்பா போன தடவை ஒன்று 5 பைசா நான் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன்னு கொடுத்துருவான். அதேமாதிரி அவன் காசையும் ஒன்றுக்கிட்ட விட மாட்டான், கரெக்டாக கணக்கு போட்டு வாங்கிடுவான். அதான நேர்மை. ஆமாம், பட்டினப்பாளையில் சொல்லியிருக்காங்க, சரியான விலைக்கு விற்கணும், சரியான அளவில் விற்கணும், தரமானதாக விற்கணும், சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. எதில் சொல்கிறாங்க? பட்டினப்பாளையம் சொல்லுது. அதே மாதிரி பட்டினப்பாளையனுடைய ஆசிரியர் கடியலூர் உத்திரங்கண்ணனார் கிமு பொது ஆண்டுக்கு முன்பு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கிமு 2ஆம் நூற்றாண்டுலேயே அப்படிப்பட்ட நகரம். அது இல்லாமல் அந்த மாதிரி நேர்மையாக இருக்குன்னு யோசிச்சிருக்கான் பாருங்க. கிமு 2000 அந்த அந்த ஒழுக்கம் சாதாரணமாக உடனேலாம் வராது. பண்பட்ட மனிதர்களாக மாறணும், அப்போ தான் நடக்கும். அதெல்லாம் முதல்ல அவன்கிட்ட வறுமை இருக்கக்கூடாது. ஆனால் வறுமையிலே நேர்மையாக இருக்கணுங்கிறது நம்ம தமிழர் பண்பாடு. இன்றைக்கி அது இப்படியே மாறிட்டு வருது. எவனா எப்படியே போ, நான் பணம் சேர்த்தா சரின்னு போயிட்டுருக்கோம். ஆமாம், இது ஒரு ஃபேக்ட்டு. எந்த காலத்தை சேர்ந்தவர் இது? பட்டினப்பாளையனுடைய ஆசிரியர் யார்? கடியலூர் உத்திரங்கண்ணனா. தமிழில் இதே தான், அப்படி வச்சுக்க வேண்டியதுதான். அதே மாதிரி குதிரைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, புல்வெளியில் தான் வளரும். அங்கேருந்து யூரோப்பிலேருந்து அரேபியாவிலேருந்து குதிரையெல்லாம் வந்து இறக்கியிருக்காங்க. கருமிளகு தரைவழி தடங்கள் வழியே இறக்குமதியானது. கருமிளகு எங்கெல்லாம் கிடைக்கும்? மலை பிரதேசங்களில், மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலையான நம்ம ஏற்காடு கொல்லிமலை இங்கேருந்துலாம் இறக்குமதி. வேறு நாடு தானே, நான் தான் சொன்னால ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு நாடு. அப்போ பூம்புகாருக்கு இங்கேருந்து கருமிளகு போயிருக்கு, அங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகும். அது மெருகூட்டப்பட்ட இறக்குமதி செய்யப்பட்டது. அடுத்தது வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது. எங்கள் வடமலை கேஜிஎஃப் கோலார் இருக்குல்ல, அது அங்கேருந்து தான் தங்கம் வந்திருக்கு. இன்றைக்கும் அங்கே தங்கம் இருக்குது, பட் செலவு அதிகம். அப்போயிலேருந்து அங்கே வெட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க தங்கம். அது ரொம்ப ஆழத்துக்கு போயிடுச்சு. அதனால் என்ன, அது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்துட்டு கம்மி. ஆனால் 4000 விற்கிறப்போ க்ளோஸ் பண்ணானுங்க. ஒரு பவுன் தங்கம் 2500 3000 4000 விற்கும் பொழுது செலவு அதிகமாகுது, லாபம் இல்லைன்னு க்ளோஸ் பண்ணானு. இப்போ எவ்வளோ விற்கிது? 70000 அப்போ இப்போ வந்து என்ன பண்ணலாம், தோண்டலாம். இப்போ கூட தோண்டலாம், அது கரண்டில் வரும் பாருங்கள். அது மெருகூட்டப்பட்டு மீண்டும் ஏற்றுமதியானது. எங்கள் பூம்புகாருக்கு மிளகெல்லாம் போயிருக்கு, தங்கம் போயிருக்கு. தங்கம் வந்து எங்கேருந்து? வடமலையிலேருந்து. வடமலைனா அங்கே இப்போ உள்ள கோலார் உயரமான இடம் தான் அது, கர்நாடகா. அங்கேருந்து வந்திருக்கு, மெருகூட்டி அனுப்பியிருக்காங்க. அது இல்லாமல் அப்போல்லாம் நாணயம் வந்துட்டு தங்கம் தான், சரியா? அடுத்து அதேமாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய கிழக்கு சரிவில் தான் சந்தனம் இருக்கும். தென்கடல் பகுதியிலேருந்து முத்து. தென்கடல்னால் தூத்துக்குடி, அங்கே பாருங்கள். பூம்புகார்லேருந்து தென்கடல் பார்த்துக்கோங்க. பூம்புகாரா இது இந்த ஏரியா, இந்த ஏரியா தான் தூத்துக்குடி வரும். தூத்துக்குடி ராமநாதபுரம் இதான் தூத்துக்குடின்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கேருந்து இதுக்கு தென்கடல். அங்கேருந்து என்ன இருக்குது? முத்து. தூத்துக்குடி முத்துனா என்ன ஃபேமஸ்ஸு? எங்கே? பூம்புகாருக்கு வந்திருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த மலைகள்லாம் இருந்து என்ன இருக்குது? சந்தனம் வந்திருக்கு. கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும் ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி ஆகின. கிழக்கு பகுதினா இது தென்கிழக்கு ஆசிய நாடுகள். இங்கேருந்து அதே மாதிரி இங்கே ஸ்ரீலங்காவிலேருந்து உணவுப் பொருள் பவளம், கிழக்கு பகுதியிலேருந்து பவளம், சீனாவிலேருந்து உணவுப் பொருள் இறக்குமதி ஆகிருக்கு. அப்போவே எங்கே? பூம்புகாருக்கு. பூம்புகார் நினச்சிட்டே பார்த்துருவாங்க. பூம்புகார் மற்ற நகரிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு இருந்தது.
வீடுகள் ஒழுங்கான முறையில் வடிவமைக்கப்பட்டிருந்தன. இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தோம்? ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் அதே மாதிரி நேர் ஸ்ட்ரெயிட்டாக நான் சொன்னல, அந்த எங்கள் பாட்டி ஒரு பொன்னமராதுன்னு செட்டிநாடு, ஒரு செட்டிநாடு தான், செட்டியாருங்க தான் இருப்பாங்க. வீதியெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் பக்காவா. அகன்ற நேரான தெருக்களை கொண்டதாக புகார் நகரம் விளங்கியது. அப்படி எது மாதிரி இருக்குது? ஹரப்பா மொஹஞ்சதாரோ மாதிரி. இதெல்லாம் வந்துட்டு அந்த பட்டினப்பாலையில் அப்புறம் சிலப்பதிகாரத்தெல்லாம் பேசியிருப்பாங்க. இந்த நகரம் எப்படிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பாங்க. அதை எவிடன்ஸாகவே அவனுக்கு எடுத்துக்கல. இப்போ கிடைக்கிது, கீழடியிலேருந்து எல்லாம் கிடைக்கிது. இங்கே கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்ததாக கூறப்படுது. ஷிப்யார்டு லோத்தலில் பார்த்தோமா? எங்கே? சிந்து சமவெளி நாகரிகம். குஜராத்துன்னு சொல்லாதீங்க, அவனுக்கு வேறு மாதிரி கொண்டு போயிடுவானுங்க கற்பனை. சிந்து சமவெளி நாகரிகம் லோத்தல், குஜராத். எந்த நதிக்கிற? சபர்மதியினுடைய கிளையாறு, துணையாறு. ரைட். புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தினை வாசித்தும் பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களை வாசித்தும் அறியலாம். அங்கெல்லாம் இருக்குது பட்டினப்பாலை, புகார் காண்டம்லாம் அது ஒரு பகுதி. இவங்க புகார் நகரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த கதை எழுதியிருப்பாங்க. அங்கே எப்படிலாம் இருந்தாங்க, அந்த நகரம் எப்படி இருந்தது எல்லாம் எழுதுவாங்க. சரியா? அதிலிருந்தும் அப்புறம் பட்டினப்பாலையிலேருந்து கிபி 200 வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் கடற்கோள் அல்லது கடல் சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலான்னு. அப்படி இருந்த நகரம் ஓலைச்சுவடியில் புத்தகங்கள்லாம் இருக்குது. திடீர்னு காணும். என்னடான்னு பார்த்தா கடல் கோள்னா அர்த்தம். இப்போ வந்துச்சுல சுனாமி அந்த மாதிரி. அதே மாதிரி கடல் மட்டம் உயர்ந்துக்கிட்டே இருக்கா? ஏன்? காலநிலை மாற்றம், பூமியுடைய வளிமண்டல வெப்பநிலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ பனி பிரதேசங்களில் பனி என்ன உருகிக்கிட்டே இருக்குது. அப்போ கடல் மட்டம் உயர்ந்துக்கிட்டே இருக்குது, உள்ளே போயிருக்கும். சென்னை கூட சீக்கிரமாக எப்போ வேணாலும் உள்ளே போயிடலாம். சரியா? ரைட். அதன் சான்றுகள் இன்னும் இருக்குது. மதுரை இது துறைமுக நகரம் கிடையாது, அது துறைமுக நகரம். இது வந்துட்டு சென்டர், பட் ட்ரேடு சென்டராக இருந்திருக்கு, வியாபார நகரமாக இருந்திருக்கு. சங்கம் வளர்த்த நகரம் என்று பெயர் பெற்றுள்ளதில் இருந்தே இதன் தொன்மை அறியலாம். சங்கம்னு ஒன்று இல்லை, அவனுங்களாம் உருவாக்கின கதை. சங்கம்னா ராஜா நிதி உதவி கொடுத்து புலவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து உக்காந்து தமிழை பற்றி பேசுவாங்க, அவங்க எழுதுவாங்க அப்படின்னு ஒரு கட்டுக்கதை கிடையாது. சங்கம்னு ஒன்று இல்லை. இந்த மொழி, தமிழ் மொழி வந்து சாதாரண எல்லா பாமர மக்களும் எழுத்தறிவு இருந்திருக்கு. அவங்க எழுதின நூல்கள் இதெல்லாம் அப்படின்றாங்க அறிவியல் அறிஞர்கள். அறிவியல்னால் வரலாற்று அறிஞர்கள். பாண்டியர்களும் சோழர்களும் கலப்புரக ஆட்சி செய்தனர். மதுரை 3 பேர் ஆட்சி செஞ்சுருப்பாங்களா சார்? ஆமாம். பாண்டியர் முக்கியமான நகரம். ஒரு டைமில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, பாண்டியர்கள் டம்மி ஆகிடுவாங்க. பாண்டியர்கள் சோழர்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் சோழர்கள்ட்டேருந்து யாருக்கு போயிடுது? கலப்புரர்கள் கட்டுப்பாட்டுக்கு போயிடும். ஆனால் பாண்டியர் இருந்துகிட்டு தான் இருப்பான். திரும்ப பாண்டியர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்கள வீழ்ச்சி அடைய வச்சு மீண்டும் அவங்க முன்னாடி வருவாங்க. அதான் இடைக்கால இந்தியா பாண்டியர்கள். இடைக்கால வரலாறு. இடைக்கால பார்த்தோம்ல, கிமுக்கு அப்புறம் கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் கலப்புரர்களிடமிருந்து வட தமிழகத்தை பல்லவர்கள் கைப்பற்றி மேலே வருவாங்க. இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருப்பேன். அதேமாதிரி அதே டைமில் பல்லவர்கள் வட தமிழகத்தை கலப்புரர்கள்னு கைப்பற்ற அதே டைமில் பாண்டியர்கள், சோழர்கள் கிடையாது, சோழர்கள் பின்னாடி தான் வருவாங்க. பாண்டியர்கள் மதுரையை மீட்டு திரும்ப வருவாங்க. அவங்களுடைய பரம்பரையை சார்ந்தவங்க இருப்பாங்க. ரைட், அதான் சொல்கிறாங்க. இடைக்காலத்தில் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்கள் ஆட்சி புரிந்தாங்க. மதுரையை சொல்கிறாங்க. இது பண்டைய கால தமிழகம். அப்புறம் இடைக்காலத்தில் வரும்பொழுது மீண்டும் பாண்டியர்கள் மதுரையை பிடிப்பாங்க. வட இந்தியாவில் பல்லவர்கள் இருப்பாங்க. திரும்ப பல்லவர்கள் வீழ்ச்சி அடைய வச்சுட்டு வட இந்தியாவில் சோழர்கள் வருவாங்க. தான் பிற்கால சோழர்கள். சோழர்கள் வந்து அதுக்கப்புறம் சோழர்கள் யார் கைப்பற்றுவா? பாண்டியர்களை சோழர்கள் கைப்பற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட இருந்து ஆட்சி எங்கே போயிடும்? நாயக்கர்கள்ட்ட போகும். நாயக்கர்கள் அப்புறம் நாயக்கர்கிட்ட இருந்து போணுச்சு அப்படின்னாக்கா டெல்லி சுல்தான்களுக்கு வாசம் வரும். டெல்லி சுல்தான்கள். புரியல?
எதுக்கு முன்னாடியே? நாயக்கர்களுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இவங்கள்ட்ட போகும். யார்கிட்ட? பிரிட்டிஷ்காரன்ட்ட போகும். சரியா? டெல்லி சுல்தான்கள் நாயக்கர்கள் வருவாங்க, அப்புறம் டெல்லி சுல்தான்கள்ட்ட போகும், அப்புறம் தான் அங்கேருந்து தான் யார்கிட்ட போகும்? டெல்லி சுல்தான்கள் ஃபஸ்ட்டு, அப்புறம் நாயக்கர்கள்ட்ட போகும், அதுக்கப்புறம் திரும்பவும் முகல்ஸுக்கிட்ட கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் தான் வந்து இதில் இவன் வருவாங்க. சாரி, நாயக்கர் சாரி மாற்றி சொல்லிட்டேன். விஜயநகர பேரரசு, அப்புறம் டெல்லி சுல்தான்கள், அப்புறம் நாயக்கர்கள், அப்புறம் முகலாயர்கள், அப்புறம் பிரிட்டிஷ்காரன்ட்டு போயிடும். பார்ப்போம், வரலாறு பார்ப்போம் வரிசையாக. அது சொல்கிறான், ஒரு லைனில் சொல்கிறான், அது டீட்டெயில்டாக பார்க்குறப்ப புரியும். பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்தது, வணிகம் செலுத்தது. எங்கே பேசிக்கிட்டு இருக்கோம்? மதுரை. கீழடியில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் நமக்கு கிடைத்துள்ளது. நூல்களில் பேசியிருக்காங்க, சங்ககால இலக்கியங்களில். பேசுமா, கிளாஸில் இருக்குன்னு பேசுமா. சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர் 49 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னாலே சங்கத்தை பற்றி 3 சங்கம் சொல்லுவாங்க. முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முதற் சங்க காலம் தென்மதுரைன்னு சொல்லுவாங்க. அது கடலில் உள்ளே போயிடுச்சும்பாங்க. ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. தென்மதுரை இதுக்கு இந்த பக்கம், கன்னியாகுமரிக்கு தெற்கே இந்த இடத்துல இருந்துருக்கும் தென்மதுரை. அப்புறம் அது கடலுக்குள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய தலைநகரம் மாறி கொஞ்சம் மேலே வருது, கபாடபுரம். 2வது சங்க காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறாங்க, கற்பனை தான் அதெல்லாம், எவிடன்ஸ்லாம் இல்லை. அப்புறம் 3வது சங்கம் தான் எங்கே? மதுரை. முக்கூடல்னு சொல்லுவாங்க. மதுரைக்கு இன்னொரு பேர் என்னது? முக்கூடல். இது அங்கே இருக்குது பாருங்கள். எந்த நதிக்கரையில் இருக்குது மதுரை? வைகை நதிக்கரை. வைகை எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் உருவாகி வரும். அதை தாண்டி போனோம்னா இப்போ மதுரை தோணுனாலும் கிடைக்கும் எவிடன்ஸு. ஆனால் அது ஃபுல்லாக மக்கள் தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறனால அவனை எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அங்கே போய் ஆய்வு செய்ய முடியாது. அதனால் அதேமாரி பக்கத்தில் ஏதாவது நகரம் இருக்கான்னு தர்றான். கீழடி பாருங்க, அவர் தான் அமர்நாத் இருக்கார்ல, தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத், அவர் தான் போய் ஆய்வு செய்கிறாரு. நிறைய இடத்த ஐடென்டிஃபை பண்ணார். இந்த வைகை நதிக்கரை ஃபுல்லாக எந்தெந்த மேடு எங்கே இருந்துருக்குது, வாய்ப்பு இருக்குதுன்னு தேடுறாங்க. ஒரு 1000 இடமோ என்னமோ பிடிக்கிறாரு. அதில் ஃபஸ்ட்டு கீழடியில் கை வைக்கிறாரு. ஏகப்பட்ட எவிடன்ஸ் கிடைக்கிது. அந்த சங்ககால இலக்கியங்கள் மக்கள் எப்படி வாழ்ந்தான்னு சொன்னாங்கல்ல, நகரமாக இருந்தது, பயங்கரமாக அட்வான்ஸ்டாக வாழ்ந்தானுங்க, தங்கத்துலேயும் இதுலேயும் இப்போ குளிச்சானுங்க அப்படின்னு, அதுக்கான எவிடன்ஸ்லாம் அங்கே கிடைக்கிது. இன்றைக்கி ஜாய் ஆலுகாஸில் விற்கிற தங்க நகை மாடல்லாம் அதில் இருக்குது. தந்தத்தாலான பகடக்காய் வச்சுருந்துருக்கான், அப்போவே தாயம் உருட்டியிருக்கான். அப்புறம் பாதாள சாக்கடை, வீட்டுக்கெல்லாம் கிணறு, உரை கிணறு எல்லோரும் வீட்லேயும் இருந்துருக்கு. அப்புறம் அந்த உருக்கு ஆலையெல்லாம் இருக்குல்ல, மெட்டலர்ஜி, உலோகங்களை உருக்கி எடுக்கிறதுக்கான தொழிற்சாலை இருந்திருக்கு. அப்போ 2ஆம் நிலை தொழிலெலாம் சிறப்பாக இருந்திருக்கு. எல்லா எவிடன்ஸ் அதில் கிடைக்குது. அதான் சொல்கிறாங்க, ஒரு லைனில் சொல்லிட்டான். மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கணும். கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில், அது ஒரு ஏதோ சந்தன மரம் மாதிரி வச்சுக்கோங்க, சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. தொண்டி, கிழக்கில் இருக்கக்கூடிய தொண்டி. தொண்டி இங்கே இருக்கா? தொண்டி. கொர்க்கை இங்கே இருக்குது, அது வந்து தூத்துக்குடி. தொண்டி இங்கேருந்து இதெல்லாம் நறுமண பொருள்லாம், சந்தனம், மகிழ் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது இஸ்ரேல் அரசர். இஸ்ரேல் இப்போ பிரச்சனை போயிட்டுருக்கா. சாலமோன் முத்துக்களை உவரி என்னும் இடத்தில் இறக்குமதி செய்தார். பாண்டியர் துறைமுகமான கொர்க்கைக்கு அருகில் உவரி உள்ளது. கொர்க்கை பாண்டியர்களுடைய துறைமுகம் கொர்க்கை. இந்த இடத்துல தான் உவரி இருக்காமா, உவரி. இஸ்ரேல் மன்னர் சாலமோன் எங்கே இருக்குது? இஸ்ரேல் இந்த இடத்துல இருக்குது. இஸ்ரேல் பாலஸ்தீனர்களை மேப் எடுத்து பாருங்கள். மேப்பை ஃபுல்லாக மனசில் வச்சுக்கிட்டு இந்த இடத்த பாருங்கள். அந்த மன்னர் இங்கேருந்து வாங்கியிருக்கிறான், நம்மக்கிட்ட இருந்து.
ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்துள்ளது. அவன் நாணயத்தை இங்கே அச்சு அடிச்சிருக்கான். அப்போ நாணயம் எதுன்னு பார்த்தோம், தங்கத்தில் தான் நாணயம் இருக்கும். அவன் நாணயத்தை நம்ம ஊரில் வச்சு அடிச்சு அடிச்சிருக்கானா பார்த்துக்கான். அப்போ மதுரை மக்கள் மேலே எவ்வளோ, நம்ம தமிழர்கள் மேலே அவன் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்பான் பார்த்துக்காங்க. அவ்வளோ நேர்மையாக இருந்திருக்காங்க. யார்? நம்ம திராவிடர்கள். திருட்டு கொலை அதெல்லாம் இருந்திருக்காது. அவன் வெளிநாட்டாக தான் யாதும் ஊரே அவரும் கேள்வி. வெளிநாட்டுக்காரன் நம்ம அவனை பாகுபாடு காட்டியிருந்தாலும் வரமாட்டான், ஓடி போயிடுவான். சரியா? அந்த மாதிரி பறந்துபட்ட ஒரு நல்ல சமூகமாக இருந்திருக்கு. பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டது. மதுரையின் புகழுக்கு ஒரு சான்று. புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தனீஸ் அப்போ அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. அவர் நம்ம மதுரையை பற்றி எழுதியிருக்காரு. எந்த நாடு அவர்? கிரேக்கம். மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் மதுரையை பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். இது உடனே உள்ளே நுழைச்சி விட்டானுங்க. சாணக்கியர் இருந்தாரா இல்லையானே தெரில. சரியா? சந்திரகுப்த மௌரியர் யாருன்னு பார்த்தோம்? மௌரிய வம்சம் வட இந்தியாவில் மகதத்தை ஆட்சி செஞ்சவன். சரியா? சந்திரகுப்த மௌரியர் மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தவர். அவரோட அரசவையில் இருந்தவர். ஆமாம். ஐயோ, சாணக்கியர்லாம் பின்னாடி தான் வருவார். சரி, ரைட். ஆமாம், சாணக்கியர் கரெக்டு தான். சந்திரகுப்த மௌரியர் அது ஒரு கதை. சாணக்கியர்னு ஒருத்தர் இருந்தாரா இல்லையா என்னன்னு தெரிலன்றாங்க வரலாற்று ஆசிரியர். அடுத்து பாருங்க, மதுரை நகரை சுற்றிலும் இருந்து அகலியில் யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்க பாதையில் அமைக்கப்பட்டுள்ளது. அகலின்னா என்னன்னு தெரியுமா? இப்போ ஒரு அரண்மனை இருக்குன்னா அரண்மனையை சுற்றிலும் ரைட். பாகுபலி படம் பார்த்தீங்கல்ல, இந்த கடைசியில் அவனோட தலை உருண்டு வந்து ஒன்று விழுமா, ஆறு மாதிரி காட்டுவானுங்க. அது ஆறு கிடையாது, ஆக்சுவலாக அது அகலி. இப்போ நகரத்தையோ ஒரு அரண்மனையோ பாதுகாக்கணுன்னாக்கா அதை சுற்றிலும் வாய்க்கால் மாதிரி அகலமாக வெட்டிடுவாங்க, கால்வாய் மாதிரி வெட்டிடுவாங்க. அதில் தண்ணி ஃபுல்லாக இருக்கும், முதலையெல்லாம் இருக்கும். அதில் அந்த அகலிக்கு அடியில் யானை செல்கிற அளவுக்கு சுரங்கப்பாதை இருந்துச்சாமா. அது மதுரை நகரம் முழுவதும் இருந்திருக்கு. அகலி சுற்றிலும், நகர சுற்றிலுமே இருந்திருக்கு. இதில் இருக்குமே, வேலூர் கோட்டை சுற்றிலும் இருக்குமே அகலி. இருக்கா? ஆமாம். அது மாதிரி நகருக்கே வச்சுருந்துருக்கானுங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ பாதுகாப்பாக இருந்திருக்குன்னு. அதே மாதிரி 24 hours அங்கே வியாபாரம் நடந்திருக்கு மதுரையில். அதனால தான் தூங்கா நகரம். சரியா? அல்லங்காடி நாலங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. நாலங்காடினா பகல், அல்லங்காடினா இரவில் இருக்கக்கூடிய கடை. இப்போ நம்ம ஊரில் இரவில் கடை வைக்க விட்றானுங்களா? விட மாட்டேங்கிறாங்க தானே. இப்போ சட்டம் வந்திருக்கு வச்சுக்கலான்ட்டு. ஏன்னா பிரச்சனை. அப்போ 24 hours அங்கே நகரம் கடையெல்லாம் இருந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க. அப்போ அவ்வளோ அமைதியான பண்பட்ட மக்களாக வாழ்ந்துருக்காங்க. ஒழுக்கம், நேர்மை எல்லாம் இருந்திருக்கு. சரியா? அதான் சொல்கிறாங்க நாலங்காடி அல்லங்காடி. பகல் பொழுதும் அல்லங்காடி. கொஸ்டின் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இரவு நேரத்தில் இருக்கும். உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் தூங்கா நகரம் என பெயர். பெண்கள் மெயினாக, பெண்கள் சுதந்திரமாக போனால் தான் அந்த நாடு உருப்படியாக இருக்குன்னு அர்த்தம். காந்தி சொல்லியிருப்பாரா? அப்போ தான் அங்கே பண்பட்ட நகரமாக இருக்குன்னு அர்த்தம். பண்பட்ட மக்கள் வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். பாதுகாப்புனா போலீஸ் போடுறதில்ல, பாதுகாப்பு ரெண்டாவது கொடுக்கறது. மக்கள் நேர்மையாக இருக்கணும். என்ன தான் நீ போலீஸ் போட்டாலும் என்ன பண்ண முடியாது, ஒவ்வொருத்தனும் ஒரு போலீஸ் போட முடியும். மக்கள் பண்பட்டவனாக மாற்றணும். அங்கே தான் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அடுத்து காஞ்சி. கல்விக்கு காஞ்சி அப்படின்னு பார்ப்போம். காஞ்சி வந்துட்டு எப்போனா பல்லவர் காலத்தில் ஃபேமஸ் ஆகும். பல்லவர்கள் காலத்தில் அங்கே புத்த மத சமண மத மடாலயங்கள்லாம் அங்கே சிறப்பாக இருக்கும். மெயினாக சமணர்கள். பள்ளின்ற வார்த்தை இங்கேருந்து வந்தது தான் சமணர்கள். யார் சமணர்கள்னு பார்த்தோம்? இன்னும் பார்க்கலையா? இனிமேல் தான் வருவாங்க சமணர்கள். ஜெயினிசம், மகாவீரர், அதாவது பிராமணிசம் இருக்கு இல்லையா, பிராமணிசம். இந்து மதம்னு சொல்ல முடியாது, இந்துன்ற வார்த்தை இப்போ வந்தது. பிராமணிசம். அடுத்தது என்னது?
வேள்வி நடத்துகிறாங்கல்ல, அதான் பிராமணிசம் அப்படி வச்சுக்கோங்க. ஆமாம், அந்த நடத்துகிறவங்க அந்த கொடுமை, ஏகப்பட்ட கொடுமை. லைட்டாக இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்தோம், பார்க்க போகிறோம். அதிலிருந்து மக்களை மீட்கிறதுக்காக வட இந்தியாவில் உருவானது தான் இது சமண மதம். அந்த சமணர்களும் புத்தர்களும் அப்படியே தென்னகத்தை நோக்கி வந்திருப்பாங்க. அப்போ காஞ்சிபுரத்தில் சுற்றிகளும் யார் இருந்திருப்பாங்க? சமணர்களும் புத்தர்களும். சொன்னால கோயிலே கிடையாது, சமண புத்த மடாலயங்கள், அவங்க தங்குறது, சாமியாருங்க தங்குறது, தியான மண்டபம் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பிடிச்சி சிலையை வச்சுருவானுங்க, வச்சுட்டு என் கோயில்றான்ருவான். முதல்ல உருவ வழிபாடே இந்தியாவில் எப்போ வரும்னா புத்தரை வழிபடுறது தான் முதல் உருவ வழிபாடு. சரியா? ரைட். சமணர் அமைத்த பள்ளிகளில் சமண மாணவர்களும் புத்த விகாரங்களில் புத்த மாணவர்களும் பயின்றனர். சமணர் தான் பள்ளி, சமண பள்ளி. புத்த விகாரங்கள் அவங்க தங்குற இடம், சாமியார்கள் அதெல்லாம். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியிலிருந்து கடிகைக்கு வந்திருக்கிறார். நாலந்தா எங்கே சார்? நிறைய காணாமல் போச்சு. பீகாரில். வெரி குட். இங்கே இருக்கும் அந்த பல்கலைக்கழகம். அது புத்த பல்கலைக்கழகம். 2000-3000 பேர் அப்பயே தங்கி படிக்கிற மாதிரி யூனிவர்சிட்டி. ஆமாம், இப்போ கூட அந்த அளவுக்கு இருக்குதா இல்லையான்னு தெரில. எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி? 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 2300 வருஷத்துக்கு முன்னாடி 1500லேருந்து 2000-3000 பேர் தங்கி படிக்கிற மாதிரி ஒரு பல்கலைக்கழகம். அங்கே யுவான் சுவாங் ஃபாகியான்னு ஒருத்தர் சீன பயணி வந்திருப்பார். அப்புறம் யுவான் சுவாங் கதை மாட்டி கேட்டுவாங்க, தயவு செஞ்சு படிப்பு மாதிரி பார்க்காதீங்க. கதை மாதிரி உட்காந்து கவனிச்சுன்னா நீ போய் ஆன்சர் அடிச்சிடலாம். யுவான் சுவாங் வருவார், சீனாவிலேருந்து வருவார். வந்து அங்கேயே வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை படிச்சுட்டு அப்படியே நேராக இங்கே காஞ்சி உள்ள கடிகைக்கு வந்தாராம். அவர் எழுதி வச்சுருக்காரு குறிப்பு. யார்? யுவான் சுவாங். ஃபாகியான் இல்லை, ஃபாகியான் அங்கே மட்டும் வட இந்தியாவுக்கு வந்திருப்பார். ஓகேவா? ரைட். அதை தான் சொல்கிறாங்க. புகார் துறைமுக நகரம். ஆமாவா? மதுரை வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம். கேட்பாங்க காஞ்சி என்னது, காஞ்சியில் என்ன சிறப்பு கேட்பாங்க, பார்த்துக்குங்க. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கவிஞர் காளிதாசர் குறிப்பிட்டார். வட இந்திய கவிஞர் காளிதாசர். ஏன்னா கல்வி தானே, கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் அன்றைக்கி கூட பார்த்தேன், அந்த சங்ககால இலக்கியங்களில் அந்த முன்னாள் மந்திரி ராசா பேசியிருப்பார். பெண்ணுக்கு எது அழகு? அவளோட இடுப்பழகா, மார்பழகா, அவளோட கூந்தல் அழகா? அதெல்லாம் அழகு கிடையாது. பெண்ணுக்கு எது அழகாமா? கல்வி தான் அழகு அப்படிங்கிறார். சங்ககால இலக்கியத்தில் இருக்காமா. அதேமாதிரி ஆணுக்கு எது அழகு? அவனோட மார்பா, தோல் பட்டைகளா? ஏன்னா தோல் பட்டை விரிஞ்சிருக்குன்னா ஆண் அழகுன்னு சொல்லுவாங்க. உருவமா, கலரா? அதெல்லாம் இல்லை. அதுக்கு மேலே என்ன அழகு? கல்வி தான். கல்வினா நம்ம பிஏ எம்ஏ எம்ஃபில் போட்டுக்கிறது இல்லை, நம்மளை சுற்றிலும் உள்ளதை புரிஞ்சிக்கிறது, அதுதான் கல்வி. ஆனால் நம்மளை என்ன பண்ணுறோம்? இப்போ நம்மளை என்ன பண்ணியிருக்கானுங்க? நம்ம மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுக்க வச்சுட்டான். அதான் ஏட்டு சுரக்காய் கறி என்னது கறிக்கு உதவாது, புத்தகத்தில் படிக்கிற லைஃபுக்கு யூஸ் ஆகாத மாதிரியே வச்சுட்டானுங்க, பிரித்து வச்சுட்டானுங்க. இங்கே நம்மளை கண்டால் நிறைய பேர் மிரல்றது அதுதான். அந்த புத்தகத்தில் உள்ளதையும் லைஃபையும் லிங்க் பண்ணுறேன்னா அப்போ நிறைய உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடுது. நம்மளை ஒன்று நம்ப வச்சுருக்கிறானுங்க. இங்கே வேறையாக இருக்குது. ஏன்னா அவன் நம்மளே மாற்ற பார்க்குறானான்னு ஓடி போயிடறாங்க. அதான் பிரச்சனை. காளிதாசன் சரி விடுங்க, இவர் சொல்லியிருக்கிறார் அந்த மாதிரி. அப்போ கல்வினா என்ன அர்த்தம்? அதான் சொல்கிறேன்ல, பேருக்கு முன்னாடி பிஏ எம்ஏ அது கிடையாது. சுற்றிலும் உள்ளதை புரிஞ்சிருக்கும். நீ ஒரு பாடம் படிச்சினாக்கா முதல்ல ஜியாலஜி, ஜாகிரஃபினா என்ன, ஜாகிரஃபினா என்ன, அதில் என்ன தெரிஞ்சுக்கிறேன், நமக்கு என்ன தேவை, அதில் தானே இருக்குது. எப்படி மழை பெய்யுது இந்த மாதம், ஏன் வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, ஏன் உலகம் வெப்பமயமாகுது, எல்லாமே எங்கே இருக்குது? ஜாகிரஃபியில். ஏன் நிலநடுக்க வருது? ஜாகிரஃபியில். பயப்படவே தேவையில்ல. இந்தியாவுக்கு வரப்போகுதுன்னு வரத்தான் செய்யும். ஏன் இமயமலையில் எங்கே இருக்குது? லேட் பவுண்டரி, சாதாரண விஷயம். அதை போட்டு பயந்துக்கிட்டு ஒன்றே கலியுகம் அந்த இந்த யுகம்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு யுகம் கிடையாது, சாதாரண விஷயம் அது. ஏன்னா நம்ம அதை புரிஞ்சிக்காத தான் காரணம். புக்கில் இருக்குது, ஆனால் புரிஞ்சிக்க விடலை நம்மளை. அது மாதிரி கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று நாயன்மார்களும். யார் நாயன்மார்கள்? சைவ மதத்தினுடைய அந்த பக்தி இயக்கம் சொன்னல இடைக்கால இந்தியாவில். அப்போ
3 நாயன்மார்கள் இருப்பாங்க முக்கியமானவங்க. அதில் முதன்மையான 3 பேர். அதில் ஒருத்தர் தான் யார்? திருநாவுக்கரசர். அவர் காஞ்சி நகரை வந்து புகழ்கிறாரு. புத்த மத சமண மதத்திட்ட அப்படியே பக்தி இயக்கத்தினர்கிட்ட போகுது. அப்பையும் பாடுறாங்க. அப்பயும் அது மாறாதில்ல. உடனே ஸ்கூல்லாம் காலியாகாதில்ல. அதான் புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என சீன வரலாற்றறிஞர் யுவான் சுவாங் புத்த மதத்தோடு தொடர்புடையது. புத்தகயா அங்கே வட இந்தியாவில், காஞ்சி சாஞ்சி அங்கே வட இந்தியாவில், அதே மாதிரி காஞ்சி. மொத்தம் 7 புனித ஸ்தலம் இருக்காமா இந்திய துணை கண்டத்தில். அதில் ஒன்று எது? காஞ்சி அப்படிங்கிறார். யார் சொல்கிறா? யுவான் சுவாங். தொண்டை நாட்டில் மிக பழமையான நகரம் காஞ்சி. தொண்டை நாடுனா காவிரிக்கு மேலேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இதெல்லாம் தொண்டை நாடு, தொண்டை மண்டலம் அப்படிம்பாங்க. காவிரிக்கு மேலே. ஓகேவா? என்னென்ன ஆறு ஓடும்? பாலாறு இங்கே தான் ஓடுன்னு நினைக்கிறேன். பொருணை நதி, பாலாறு, இதெல்லாம் தொண்டை நாடுன்னு சொல்லுவாங்க. தொண்டை மண்டலம். தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தார்கள். போதி தர்மர் தெரியுதா? எந்த படத்தில் வருவார்? புத்த மதத்தோடு தொடர்புடையவர். எஸ்கேப் ஆகி இங்கே தான் என்ன ஆயிரும்? பக்தி இயக்கத்தினர் கண்ட்ரோலுக்கு போய் ராஜாலாம் பிடிச்சி எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. எஸ்கேப் அங்கே ஓடி போயிடுவார். ஃபஸ்ட்டு இவங்க இருக்காங்கள பல்லவர்கள், இடைக்கால இந்தியா. பல்லவர்கள் வந்து புத்த மத சமண மதத்தை தான் பின்பற்றிட்டு இருப்பானுங்க. அப்புறம் பக்தி இயக்கத்துக்கு மாறிடுவானுங்க. சிவனை வழிபடுறது அந்த மாதிரி மாறிடுவாங்க. அப்போ இந்த சாமியாரெலாம் பிடிச்சி கொல்ல ஆரம்பிச்சிடுவானுங்க. இவனுங்க எஸ்கேப்பே அங்கே ஓடி போயிடுவானுங்க. யார்? புத்த மத சமண மத துறவிகள்லாம். அதோட தர்மபாலர், ஜோதிபாலர் இவங்கெல்லாம் காஞ்சிபுரத்தில் இருந்திருக்காங்க. கல்வி சிறப்பு. அப்போ காஞ்சி எதுக்கு? கல்விக்கு சிறப்பான இடம். புத்த மத சமண மதத்துக்கு சிறப்பான இடம். காஞ்சி கோயில்களின் நகரம். அதுக்கப்புறம் நிறையா அந்த புத்த மத சமண மத மடாலயெல்லாம் இருக்குல்ல, அதான் பிடிச்சி இவங்க மாற்றிக்கிறானுங்க. சிவன் கோயில், பெருமாள் கோயில் ரெண்டுமே இருக்கும். பெருமாள் வந்துட்டு வைணவம், சிவன் புத்த மதம் ரெண்டுமே அதாயிரம். இங்கே உள்ள கைலாசநாதர் கோயில் புகழ் பெற்றது காஞ்சிபுரத்தில். கைலாசநாதன்னா எந்த கோயில்? சிவன் கோயில். பழமையானது, பல்லவர்கள் கட்டியிருப்பாங்க. இன்னும் இருக்குது. மெய் மறந்து நிற்கணும் போய் பார்த்தீங்கன்னா. இதை காப்பி அடித்து நிறைய பேர் கோயில் கட்டியிருக்கான். ஒரே நிமிஷம் இருக்கு. காஞ்சிபுரம் யார் போயிருக்கீங்க? எங்கே யாருமே போனது இல்லையா காஞ்சிபுரத்துக்கு? காஞ்சிபுரம்லாம் போனது இல்லையா? நீங்களே போனது இல்லையா? பக்கத்து ஊர். சரி, இவர் தான் யுவான் சுவாங். காஞ்சிபுரத்துக்கு வந்தார். எப்படி வருவார்? இங்கேருந்து வந்து காஞ்சிபுரம், இங்கே நாலந்தா வந்துட்டு அப்படியே காஞ்சிபுரம் வந்து இப்படியே கடல் வழியாக இப்படி போயிடுவார். ஃபஸ்ட்டு ஃபாகியான் வந்திருப்பாங்க, அடுத்து யுவான் சுவாங். அதெல்லாம் கேள்வி, எல்லாமே கேள்வி பார்த்துக்கோங்க. சேர நாடு இதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ளதெல்லாம் சேர நாடு. கோவை, நீலகிரியிலேருந்து அப்படியே மேப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கன்னியாகுமரி இன்றைய கேரளா மாநிலத்தினுடைய பகுதி. மேற்கு தொடர்ச்சி மலையுடைய இந்த பக்கம் அந்த பக்கம் சேர நாடு. சோழ நாடு தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள் இதெல்லாம் சோழ நாடு. பாண்டிய நாடு மேப் எடுத்து பார்க்கணும். இது சோழ நாடு. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இதெல்லாம் பாண்டிய நாடு, சரி சேர நாடு. அடுத்தது பாண்டிய நாடு. இது மதுரை குதிரை அப்படி திருநெல்வேலி இதெல்லாம் பாண்டிய நாடு. ராமநாதபுரம், தூத்துக்குடி இதெல்லாம் பாண்டிய நாடு. அடுத்தது என்ன நாடு? தொண்டை நாடு. இது வடக்கில் தொண்டை நாடு. மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இதெல்லாம் வந்துட்டு பாண்டிய நாடு. கேட்பாங்க தொண்டை நாடு காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயில் பார்த்தோம்ல, அது போட்டிருக்கான். பிற்காலவே தேவையில்ல, ஒரே காலம் தான். பல்லவர் ஒரே குரூப்பு தான்.
இடைக்கால இந்தியாவினுடைய ஸ்டார்டிங்கில் வருவாங்க. இடைக்கால இந்தியாவில் ஸ்டார்டிங்கில் பல்லவ மன்னர் தான் வருவான் வட இந்தியாவில், சரி வட தமிழ்நாட்டில் தொண்டை மண்டலத்தில். அதில் வந்தவன் ராஜசிம்மன். இவர் தான் அந்த காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியிருப்பார். குடைவரை கோயில் ஏகப்பட்டது கட்டியிருப்பார். ராக்கட் டெம்பிள்பாங்க இங்கிலீஷில். மலையை முதல்ல உருவான கோயிலே இதுதான். ஆக்சுவலாக அது கோயில் கிடையாது. இந்த சமண மத புத்த மத துறவிகள்லாம் இருக்காங்க, அவன் துறவி. அது சமண துறவி இருக்கும் பாருங்க, ட்ரெஸ்ஸு போட மாட்டான். நேற்று கூட ஒரு ஆளுக்கு குஜராத்தில் தண்டனை கொடுத்துருப்பாங்க பாருங்கள். சமண மத என்னது துறவி 2 இருக்கும். திகம்பரர் ட்ரெஸ் போடவே மாட்டாங்க. திகம்பரன்னு சொல்லுவாங்க. அவன் ட்ரெஸ் போட மாட்டாங்க, சமண மத துறவி, ஜெயினிசம். ஸோ அவெல்லாம் என்ன பண்ண முடியாது, வெளியில் குளூரில் இருக்க முடியாது. ஸோ மலை குகையில் தான் போய் இருக்க முடியும். அப்போ இவங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, குகையை குடஞ்சி அங்கே இருப்பாங்க. என்ன காரணம், குகைக்குள்ளே வெளியில் ஹீட்டாக இருந்தால் உள்ளே ஜிலு ஜிலுன்னு இருக்கும், வெளியில் குளிராக இருந்தால் உள்ளே கதப்பாக இருக்கும் குகையில். எப்படி சார் அது, சிவன் தங்கினாரா அவரா, அதெல்லாம் ஜாகிரஃபியில் பார்ப்போம் சரியா. அதனால் அங்கே போய் தங்குவாங்க. அவங்களுக்கான இடம் தான் அது. எது, அந்த குகை. அப்படியே கொஞ்சம் சிலையெல்லாம் செதுக்கிக்குவாங்க. அவங்களுடைய இவங்க இருக்காங்கள்ல மகாவீரர், அவங்களுடைய குருமார்கள், அவங்க சிலையெல்லாம் செதுக்கிக்குவாங்க. அவங்கள தான் முனிவர்னு நம்ம ஆளுங்க மாற்றி வச்சுருக்கானுங்க இப்போ. அப்புறம் அதை கடவுளாக மாற்றிட்டானுங்க. சிவன்மா, பிரம்மான்மா, விஷ்ணுமா ஏதோ ஒன்று சொல்லிக்குவான். யார், இந்த குரூப்பு. ஆனால் அது எந்த மதத்தோடு தொடர்புடையது, சமண மதம் புத்த மதத்தோடு தொடர்புடையது. அதேமாதிரி காவி. ஏன் சார் காவி கலர் ட்ரெஸ் போடுறானாக்கா, அப்போல்லாம் எந்த கலரும் கிடையாது, வெள்ளை வேஷ்டி தான் நெய்வாங்க. வெள்ளை கலரில் தான் நம்ம பருத்தி இருக்கோம். அவன் துவைக்க மாட்டான், குளிக்க மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான், காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருப்பான். ஒரு ட்ரெஸ் தான் வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருப்பான். அப்போ அழுக்காயிரும். அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணிடுவான், அவனே காவியாக மாற்றிடுவான். காவினா புனிதம் அது இதுன்னு இப்போ வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி கிடையாது, அழுக்கானது தெரியக்கூடாது, அதுக்காக காவி. எல்லாமே யாரும் ஃபாலோ பண்ணுவான், முதல்ல புத்த மத சமண மத துறவிகள் தான் அதை வச்சுருப்பாங்க. ரைட். பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தில் காஞ்சியில் கழித்தார் என்பது இன்னொரு சிறப்பு. எந்த மதத்தோடு தொடர்புடையது மணிமேகலை, பௌத்த மதத்தோடு தொடர்புடையவர் சரியா. எங்கே இருந்தாங்க, காஞ்சியில் இருந்திருக்காங்க. ரைட். வேளாண்மை சமூகத்தில் நீர் மேலாண்மைக்கு முதன்மையான இடம் உண்டு. அது நம்மளது எங்கே இருக்கும், மலை மறைவு பிரதேசம், லீவேர்ட் சைடு. ஒழுங்காக மழை பெய்யாது. வருஷத்தில் குறிப்பிட்ட காலம்தான். வடகிழக்கு பருவ காட்டுறப்ப கொஞ்சம் மழை கிடைக்கும், தென்மேற்கு பருவ காட்டுறப்ப கொஞ்சம் மழை கிடைக்கும். அது காஞ்சிபுரம் எங்கே இருக்குது, வடகிழக்கு பருவ காட்டுற கடற்கரை ஓரம். ஜாகிரஃபி அப்ளை பண்ணுங்கள், முடித்தவங்களாம். முடிக்காதவங்க திரும்ப அட்டன் பண்ணும்பொழுது புரியும் அதெல்லாம். அப்போ காஞ்சிபுரத்தில் எப்போ மட்டும்தான் மழை கிடைக்கும், வடகிழக்கு பருவ காற்று. அப்போ மட்டும் 3 மாதம் 2.5 மாதம் அவ்வளோதான் மழை. அப்போ பெய்கிற கொஞ்சம் தண்ணி என்ன பண்ணணும், நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். எல்லாம் கடலில் போய் உடனே கலந்துரும். காஞ்சிபுரம் பக்கம் தானே கடலுக்கு பக்கத்தில். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே சுற்றிலும் குளம் ஏரி எல்லாம் வெட்டி வச்சுருப்பாங்க. காஞ்சிபுரத்தில் நிறைய ஏகப்பட்ட ஏரி இருக்கும். அதான் காஞ்சி தலைநகரை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஏரிகள். ஏரினா கம்மாய், அவ்வளோதான். ஊருக்குள்ளே இருந்தால் குளம், வெளியில் இருந்தால் ஏரி கண்மாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுத்துலாம் கம்மாயின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரிகள் கால்வாய்களுடன் இணைக்கப்பட்டு இன்றும் காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம் என அழைக்கப்படுகிறது. நோட் பண்ணிக்கோங்க, ஏரிகளின் மாவட்டம் என அழைக்கப்படுவது எது, அப்பையிலேருந்தே பண்டைய காலத்திலேருந்தே அது. ஆமாம், கரிகால் சோழனால் கட்டப்பட்ட கல்லை அணை காஞ்சிபுரத்தை சுற்றிலும் உள்ள ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் மூலம் தமிழர்கள் நீர் மேலாண்மை திறனை அறிந்து கொள்கின்றோம். கரிகாலன் சோழன், காஞ்சிபுரம் என்ன கதை அது. பல்லவர்களுக்கு அப்புறம் காஞ்சிபுரம் யார் கண்ட்ரோலுக்கு வந்துடும், சோழர்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். இடைக்கால இந்தியாவில் ஃபஸ்ட்டு இடைக்கால இந்தியா ஸ்டார்டிங்கில் மேலே பல்லவர்கள், கீழே பாண்டியர்கள், அப்புறம் நடுவில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர்லேருந்து மீண்டும் சோழர்கள் வளர்ச்சி அடைஞ்சு வருவாங்க. பல்லவர்களை காலி பண்ணிடுவாங்க, அப்புறம் பாண்டியர்களையும் காலி பண்ணிடுவாங்க. அப்போ சோழர்கள் காலத்துலேயும் யார் கண்ட்ரோலில் இருக்கும், காஞ்சிபுரம் சோழர்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்போ கல்லணையை கட்டி இங்கே கடலில் போய் கலக்கிற தண்ணி என்ன பண்ணால் கொஞ்சம் அந்த பக்கம் திருப்பி கொண்டுட்டு போயிருப்பான். அப்போ காஞ்சிபுரத்தை சுற்றியில் உள்ள ஏரியெல்லாம் ரொப்பினாங்க அந்த தண்ணியை வச்சுன்றாங்க. கால்வாய்னா மனுஷனாக வெட்டினோம்னா கால்வாய், அதுவாக ஓடிச்சுன்னா ஆறு. மனுஷனாக வெட்டி சேர்த்தோம்னா
கால்வாய். பூம்புகார், மதுரை, காஞ்சி ஆகிய 3 நகரங்கள் மட்டுமல்லாமல் 3 நகரத்தை தான் பார்த்துருக்கோம். பூம்புகார் என்ன நகரம்? துறைமுக நகரம். மதுரை வணிக நகரம். காஞ்சி கல்வி நகரம். அங்கே புத்தம் சமண மதத்தோட தொடர்புடைய கைலாசநாதர் கோயில் இதெல்லாம் யார் கட்டினாங்க எல்லாம் பார்த்தோம். ஓகேவா? ரைட். அது போக நிறையா நகரங்களை பற்றி நம்மளுடைய சங்ககால இலக்கியங்கள் இருக்குது. கொற்கை, வஞ்சி, தொண்டி. தொண்டியை பற்றி இப்பயே பார்த்தோம். தொண்டியில் இருந்தால் என்னாச்சு? நறுமண வாசனை திரவியங்கள்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தோம். கொற்கை தூத்துக்குடி, காயல்பட்டினம், சரியா? இது அப்புறம் இங்கே ஒன்று இருக்குமே, அரிக்குமேடு இதெல்லாம். அதேமாதிரி இந்த பக்கம் சேரநாடு, முசிறி இதெல்லாம் இருக்கும். கொடுமணல் இப்போ கூட ஆராய்ச்சி செஞ்சிகிட்டு இருக்காங்களாங்க. கொடுமணல். துறையூர் யாரோட தலைநகரம்? உறையூர் தான் தலைநகரம். சோழர்களுடைய பண்டை சோழர்களுடைய தலைநகரம் திருச்சி. இது துறையூர் ஆக்சுவலாக. அப்புறம் கரூர், உறையூர் தானா? உறையூர், கரூர் இதெல்லாம் முக்கியமான பண்டை நகரங்கள். சோழ நாடு சோறு உடைத்தது. பாண்டிய நாடு முத்து. தூத்துக்குடியா? முத்து. சேரநாடு வேலமுடையது. வேலை என்னன்னு அர்த்தம்? யானை. தொண்டை நாடு சான்று உடைத்து. காஞ்சிபுரம். புத்த மத சமண மத துறவிகள் இருக்காங்களா? அவங்க. மணிமேகலை அங்கே தான் இருந்திருப்பாங்க. அப்புறம் யார்? இவன் போதி தர்மன், அவங்களாம். தர்மபாலர், இவங்களாம் அங்கே இருந்திருக்காங்க. உறையூர், தகடூர் எது? தருமபுரி. உறையூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம் எங்கே வரும்? காஞ்சிபுரம் ஆண்டா கடற்கரையில். இப்போ காஞ்சிபுரமாக செங்கல்பட்டான்னு பார்த்துக்கணும். இப்போது கடற்கரை. இதுவும் இங்கே ஒரு நிறையா குடைவரை கோயில் இருக்கும், ஒற்றைக்கல் ரதம் இருக்கும், கடற்கரை கோவில் இருக்கும். எல்லாம் ஃபேமஸ். எங்கே? மாமல்லபுரம். பல்லவர்கள் காலத்தை சேர்ந்தது அது எல்லாமே. தஞ்சை, காயல் போன்ற நகரங்கள் தமிழ்நாட்டில் இருந்துள்ளன. இதை பற்றி எல்லாம் சங்ககால இலக்கியத்தில் இருக்குது. இங்கெல்லாம் ஆய்வுகள் மேற்கொள்ளும் வழியாக இன்னும் நிறைய விஷயத்தனமெல்லாம் கண்டுபிடிக்கலாம். 1500 ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரிகத்தின் நகரம் எது? ஈராக், மெசபடோமியா. அங்கே ஏதாவது பாக்ஸில் இருந்திருக்கு, நான் விட்டுட்டு வந்திருப்பேன். இருந்துச்சா? இந்தாங்க பாருங்க, மெசபடோமியா. ஈராக் தான் மெசபடோமியா. ஈராக்கினுடைய தலைநகர் தான் மெசபடோமியா. பாரசீக வளைகுடாவுக்கு உள்ளே இருக்கும். அப்பப்போ எடுத்து பார்த்துக்கணும். இந்த இடம் மேப்பை பார்க்குறப்ப இந்த மார்க் பண்ணுறது மட்டும் பார்க்கக்கூடாது. எல்லா மேப்பையும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த இடத்த பார்க்கணும். நம்ம இங்கே இருக்கோம் பாரசீக வளைகுடா. அதுக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா செங்கடல். ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பெனின்சுலார் தீபகற்பம். என்ன தீபகற்பம் அது? அரேபிய தீபகற்பம். அரேபியா, இங்கே தான் அரேபியா. இஸ்லாமாக தான் தோன்றின இடம். துபாய், குறுக்கு சந்து எல்லாம் அங்கே தான் இருக்குது. இவற்றில் எது தமிழக நகரம்? வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம். காஞ்சிபுரம். உள்ளே தானே இருக்குது, கடற்கரையில் இருக்காது. காஞ்சிபுரம் உள்ளே இருக்கும். இதெல்லாம் கடற்கரையில் இருக்கும். மேப்பை பாருங்கள். கொற்கை, பூம்புகார், தொண்டி எல்லாம் வங்காள விரிகுடாவில் அங்கே. காஞ்சிபுரம் தான் கொஞ்சம் உள்ளே இருக்கும். இங்கே பாருங்கள், காஞ்சிபுரம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. தமிழர்கள் நீர் மேலாண்மையை விளக்குவது. ஓகேவா? பின்வரும் எது தொன்மையான நகரம் அல்ல? கார்த்திகா, எதுவும் ஆன்சரு? சென்னை. கீழடி அகழ்வாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம்.
மதுரை. அதே வைகையினுடைய அதே கரையில் தான் கொஞ்சம் தூரமாக போய் தோண்டியிருக்காங்க. பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டைய நாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதியும் நடைபெற்றது. கரெக்டா? வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்துக்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டைய நாடுகள் வணிகம் போகுது. ரெண்டுமே சரி. இதுக்கு சரியான காரணம். திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில் என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். கரெக்டா? திருநாவுக்கரசர் தான் சொன்னாரா? சரி. இந்தியாவின் 7 புனித தலங்களுள் ஒன்று என யுவான் சுவாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம். கரெக்டா? கரெக்ட். நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டார். எல்லாமே கரெக்டு. வடநாட்டு கவிஞர் காளிதாசர். நாலங்காடி என்பது இரவு நேர கடை. சரியா? பகல் அங்காடி. நாள் பகல். அல்லங்காடி பகல் நேர அங்காடி. ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தது பூம்புகார். பூம்புகாரா? மதுரை தான் கிடச்சிது. பூம்புகாரில் வந்துட்டு போயிருப்பாங்கன்னு பார்த்துருப்போம். கொற்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. கரெக்டு. உவரி எங்கே போணுச்சு? இஸ்ரேலுக்கு போணுச்சு. சாலாமானா ஏதோ வருது. ஆமாம். தவறான ஒன்றை கண்டறிக. மெகஸ்தனீஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். கரெக்ட். இது அப்போ ஆன்சர் கிடையாது. யுவான் சுவாங் தமிழ்நாட்டு நகரம் காஞ்சிபுரத்துக்கு வந்தார். கரெக்டு. அது ஆன்சர் கிடையாது. தவறு தானே கேட்குறான். கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். தப்பு. எங்கே? பூம்புகாரில் பிறந்து வளர்ந்து எங்கே போயிட்டாங்க? மதுரைக்கு போவாங்க. அங்கே போய் சாவாங்க. ஈராக் நகரத்தை பற்றி பட்டினப்பாளையில் இருக்குது. பட்டினப்பாளையில் எந்த நகரத்தை பற்றி இருக்குது? பூம்புகார். காஞ்சிபுரம் கிடையாது, பூம்புகார். சரியான இணையை கண்டுபிடிக்க. கூடல் நகரம் எது? மதுரை. தூங்கா நகரம் மதுரை தான். கல்வி நகரம் எது? காஞ்சிபுரம். கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம். அதேமாரி ஏரிகளின் மாவட்டமாக நகரம் ஏதோ ஒன்று. வடமலையிலேருந்து என்ன கிடச்சிது? தவறான இணையை கண்டுபிடிக்கணும். இது சரி. அப்போ இது கிடையாது ஆன்சர். மேற்கு மலை சந்தனம். தென்கடல் முத்து. கீழ்கடல் அகில். தவறான இணை. கீழ்கடல்னு எங்கேயுமே வார்த்தை இல்லை, யூஸ் பண்ணல. கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் யார்? ராஜசிம்மன். வெரி குட். கோயில்களின் நகரம். மாசாத்துவன் எனும் பெயர் தரும் பொருள் பெருவணிகன். மாநாயகன்னா பெருங்கடல் வணிகன். சரியா தவறா? 6ஆவதுல பாருங்கள் எவ்வளோ கொஸ்டின் கொடுத்து வச்சுருக்கிறானுங்க. பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது. சரியா? சரி. மதுரையில் அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேர பொருட்கள். சரியா? சரி. பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டன. சரியா? சரி. போதி தர்மர் காஞ்சிபுரத்தை சார்ந்தவர். சரியா? சரி. எல்லாமே சரி. ரைட். பிரேக் எடுத்துக்கோங்க. அடுத்து செகண்ட் டேர்ம்.